என்னதான் ஆவிக்குரிய ஒரு மனுஷனா இருந்தாலும், நமக்குள்ள இந்த உலகத்துல என்னுடைய சொத்து விவரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு போடுறதில்ல, தவறுறதில்ல. என்னுடைய சொத்து விவரம் இவ்வளவு இருக்கு. அது என்னோட பொக்கிஷமாவே இருக்கு அப்படின்னு தைரியமா சொல்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில இயேசு சொல்லும்போது ஒரு வார்த்தைய சொல்றாரு, "உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம எதை பொக்கிஷமா நினைக்கிறோம்? அந்த பொக்கிஷமா நினைக்கிறது தான் நமக்கு நம்ம இருதயத்துல இருக்கும். அதுதான் நம்மள கிரியை செய்ய வழிநடத்தும். காசை நம்ம பெரிய பொக்கிஷமா நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காசை சம்பாதிக்கிறதுக்கும், காசை செலவு பண்றதுக்கு யோசிக்கிறதுக்கும், நம்ம அதை குறித்து சிந்திக்கிறதுக்கும் தான் நம்மளோட மைண்டும் இருதயமும் வேலை செய்யும். அதே நேரத்துல லேண்டோ இல்லைன்னா மற்ற காரியங்களையோ பத்தி நம்ம பொக்கிஷமா நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, அதை குறித்து தான் நம்மளுடைய மைண்டு சிந்தைகள் எல்லாமே செயல்படும். நம்ம உடம்பு கூட அதுக்கு நேராகத்தான் ஈடுபடும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியும் அவருடைய நீதியை பத்தியும் நம்ம தேடுகிறவர்களாக அதை நம்ம பெரிய பொக்கிஷமாக நினைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதற்காக ஓடுகிறவர்களாக நம்மால மாற முடியும். அப்படி நம்ம மாறும் பொழுது நம்மளுடைய சேமிப்புகள் அது நிரந்தரமாக இருக்கும். பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு இயேசு சொல்றாரு. பரலோகத்துல எப்படி பொக்கிஷங்களை சேர்க்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு சிறந்த ஆத்தும ஆதாயங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறதாக, மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள ஜீவியம் செய்கிறதன் மூலமாக, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறது மூலமாக, மற்றவர்களுக்கு நம்ம மனப்பூர்வமாக செய்கிற செயல்கள் மூலமாக நம்மனால பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதாக இருந்தால், இவர் ஒரு கிறிஸ்தவர், இவர் நல்லா செஞ்சாரு, இந்த சகோதரன் ஒரு இரக்கமுள்ள சகோதரன், இந்த சகோதரன் ஆண்டவருக்காக செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்சி கண்டிப்பா இருந்தால், அது நமக்கு பரலோகத்துல மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறிக்கொண்டே இருக்கும். இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்படுகிற அந்த பொக்கிஷம் மூலமாக நம்மளுடைய ஆசீர்வாதங்களும், பூமிக்குரிய மற்றும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சில் தூக்கம் வர்றதுக்கும், நிறைய பேருக்கு சர்ச்சு போர் அடிக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, அவங்களுடைய பொக்கிஷம் அது அல்ல. அந்த பொக்கிஷமா இல்லாதனால அவங்களால அங்க மனதை செலுத்த முடியல. அதற்கு பதிலாக அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே டைவர்ட் ஆகுது. அதனாலேயே நிறைய பேரால முழு மனதோட ஆண்டவரை ஆராதிக்க முடியறது இல்ல. ஸோ நம்மளுடைய பொக்கிஷம் எது அப்படின்னு முடிவு பண்ணுவோம். நேராக செயல்படும் போது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும்.